சரி ஓகே. 6க்கு 3 ஓகேவா? வின்னா? ஏய் உங்களுக்கு தோணுன குழிடா. போய் படுத்துங்க போங்க எல்லாரும். இங்க மட்டும் என்ன வாழுது? பரவாயில்லையே. நாங்க வந்து இத்தனை வருஷம் நாங்க விளையாடுறோம். ஒரு தடவை கப் அடிச்சது கிடையாது. ஐ டோன்ட் கேர் அப்படின்ற பாலிசி தான் விளையாண்டுட்டு இருக்கோம். நாங்க வெறும் 2 வருஷம் தாங்க ஆடியிருக்கோம். 2 வருஷமா பிளே ஆஃப் போயிருக்கோம். எங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. என்னடா லாஸ்ட் மேட்ச்ல தான் அந்த ஆள்கிட்ட திட்டுன்னு வாங்குனீங்க. ஏன்டா என்னடா அதெல்லாம்? அதனால தானே இப்ப கீப்பர்ல இருந்து ஃபீல்டர் ஆயிருக்கோம். அப்பா அதான் சொல்ல வந்த அடுத்ததாரிங்க. கோவப்பட்டு இப்ப கீப்பர் தான் ஃபீல்டர் ஆயிட்டீங்க. இப்ப அடுத்த மேட்ச் என்ன பண்ணீங்க? ஃபீல்ட்ல இருந்து டக் அவுட்ல உட்காருவீங்களா? ஆமா. அதுக்கு அடுத்த மேட்ச் டீம் விட்டு வெளில வந்துருவீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் மேட்ச் இல்ல. அவ்வளவுதான். அதான் அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் நடக்கும். கேஎல் ராகுல் வெளில வந்துருவாரு. ஏலத்துக்கு எடுக்கப்படுவார். உன் டீமும் வெளிய போயிருச்சு. என் டீமும் வெளிய போயிருச்சு. ஒன்னால நான் கெட்ட, என்னால நீ கெட்ட, நம்ம 2 பேரும் இப்படி பிச்சு பிச்சு ஆடி ஆனா போனா தொடர்ந்து 3 போட்டி தோத்துட்டு நம்மளால ஒருத்தன் குவாலிஃபை ஆயிட்டான். யாரு? ராஜஸ்தான் ராயலுக்கு பெரிய கியூ வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, பெரிய கியூல அவங்க மேட்சுக்கு வரல. ஆனா அவங்களுடைய பேருக்கு பக்கத்துல ஒரு கியூ வந்திருக்கு. அதனால வந்து அவங்க குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க குவாலிஃபை தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கேகேஆர் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆர்ஆர் ராஜஸ்தான் ராயல் இவங்க 2 பேரும் தான் குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இருக்க டீம்ஸ் எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க் தான். அபிஷியலா எலிமினேட் ஆன டீம் அப்படின்னு பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் முதல் டீம், ஏன்டா பஞ்சாப் கிங்ஸ் ஏன்டா ஃபேஷனபிளா ஆள கலாய்க்கிற? ஜிடி மூணாவது டீம். இப்ப அபிஷியலா இல்லனாலும் டிசி அண்ட் எல்எஸ்ஜி. அபிஷியல் சொல்லு நான் சொன்னேன் சொல்லு. அபிஷியல் சொல்லு. சரி அபிஷியல் அவர் சொன்னபடி டிசி அண்ட் எல்எஸ்ஜி வந்து எலிமினேட்டட். நீ சொன்னல்லனா ஆயிரம்ல ஆவலனா கொன்று என்ன செஞ்சிருவாங்க அவங்க. சரி ஓகே. சரி இந்த மேட்சுக்குள்ள போயிடணுமாடா? நான் ஓகே ஓகே பேக்கரி டெவலப் பண்ணோம். பண்ணு வேணும் அது வேணும்ன்றானுங்களே. அவங்க எதுவும் கேட்கல. ஆலிநாள் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என் கூட நிதிஷ் சேகர் இருக்கிறாரு. நிதிஷ் குமார். உங்க அப்பா பேர் சேகர் இல்லையா? சரி ஓகே நிதிஷ் குமார் இன்னில இருந்து வச்சுக்கோ. சோ ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஏதாவது பேர் வச்சுக்கா. அண்ட் ஓகே ஸ்டில் இன்னைக்கு நடந்த டிசி வர்சஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும் எல்எஸ்ஜி. இந்த மேட்சுக்காக எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா எல்எஸ்ஜி வந்து 2 மேட்ச் கையில் வச்சிருக்காங்க. இந்த 2 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா மேபி வந்து இவங்க சென்னை சூப்பர் கிங்கை தாண்டே மேலே வரலாம் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அதே சமயத்தில் சென்னை சூப்பர் கிங் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து எதிர்பார்த்த மாதிரி இந்த டீம் தோக்கணும்ப்பா, தோத்தா நாம உள்ள போலாம்ப்பா, அதுக்கப்புறம் நம்ம கூட இருக்க சிவப்பு சட்டை நம்ம ஜெயிக்கணும்ப்பா அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ சிவப்பு சட்டையே செம ஹாப்பியா இருப்பாங்க. போட்டிக்கு எல்எஸ்ஜி கிடையாது, டிசி கிடையாது, செம ஜாலி தான். அவன் 5 மேட்சுக்கு முன்னாடியே ஜாலி ஆயிட்டான்டா. இனிமே வெளில போறேன். ஆனா வெளில போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டீம் செஞ்சுட்டு போன முடிவு எடுத்தாங்க. தொடர்ந்து 5 வின்னு. நீங்க வேணா நினைக்கலாம் சென்னை வர்சஸ் ஆர்சிபி தான் நாக் அவுட் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. கிடையவே கிடையாது. ஆர்சிபிக்கு 5 மேட்சுக்கு முன்னாடி நாக் அவுட் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போன்னு பொழந்துகிட்டு இருக்காங்க அவங்க. பார்க்கலாம் சனிக்கிழமை என்ன ஆக போகுதுன்னு. அதை விடுங்க, இந்த மேட்சுக்குள்ள வாங்க. இவ்வளவு பிரச்சனை விடுங்கட்டான். ஏன்னா அது தனியா. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எல்எஸ்ஜி எங்க தோத்தாங்கன்னா டாஸ் வின் பண்ணி சேசிங் எடுத்திருப்பாங்க. இல்லடா கீப்பிங் நின்ன கேஎல் ராகுல் வெளில ஃபீல்டு நின்ன பாரு, அங்கதான்டா தோத்தாங்க. ஏன்னா கீப்பிங் நின்னாருன்னா வச்சுக்க. ஏன்னா குண்டன்டி கேக் பண்ணாரு, நல்லா இருந்துச்சு. மேபி இதை வந்து ஐசிசி T20 வேர்ல்டு கப்புக்கு செலக்டர்ஸ்லாம் கேட்கறேன். இதை நீ முன்னாடியே பண்ணிருக்கலாம் மேடா. உன்னை பிளேயராகவே எடுத்துருப்போம்டா. விக்கெட் கீப்பிங் பண்ணதால நான் பேசாம சஞ்சீவ் சாம்சன் ரிஷப் பண்ணி எடுத்தேன். ஆனா சஞ்சீவ் கோயங்கா அந்த டீம் ஓனர் என்ன பேர் அவர் பேசுறது? சஞ்சீவ் கோயங்கா. என்ன பேர் அது? நிதிஷ், ஆஷிக்கு, சிட்டி மேரி ஸ்வாகா அந்த மாதிரி ஒரு பேர் இருக்குல்ல. அவரோட பேர் அது விட்டுருங்க. ஐ டோன்ட் லைக் இட் திஸ் நேம். நீ எதுக்கு லைக் பண்ணும்? பட் சரி ஓகே, அவர் பேருக்கு எதுக்கு இப்ப இவ்வளவு பெரிய? சரி ஓகே, அந்த பேரால தான் பிரச்சனை வருது இன்னைக்கு. அதான் அவர் கூப்பிட்டு வந்து கேஎல் ராகுல் கிரவுண்ட்ல திட்டி இருப்பாரு. ஆமா. ஆனா அதுக்கப்புறமா டிசிக்கு டிராவல் பண்ணப்போ டீம் கூட கேஎல் ராகுல் வரல அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு ஹக் பண்ணி டின்னர்லாம் ப்ரொவைட் பண்ண போறாங்க கேஎல் ராகுலுக்கு. சாப்பாடு போறத நீங்க முதல் விஷயம் எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஏன்னா சாப்பாடு போட்டே சொல்லியிருப்பாரு கேஎல் ராகுல் கிட்ட, நீங்க விக்கெட் கீப்பிங் பண்ண வேண்டாம், ஃபர்ஸ்ட் குண்டு அது இப்படி நான்வெஜ் அதாவது சிக்கன் இப்படி லைட்டா எடுத்துக்கும் போது நீங்க விக்கெட் கீப்பிங் பண்ணக்கூடாது. ஓகே சார், அடுத்த மேட்ச் நீங்க இம்பேர் பிளேயர் ஆகு ஒன்னொன்னாவே. அதுக்கப்புறம் மொத்தமா டின்னர் எப்படி ஹவுஸ் டின்னர் அப்படின்னு எஸ் சார் குட் சார் நன்றி வணக்கம் ரிலீஸ் ஆயிடணும் அப்படின்னு இல்ல ரிலீஸ் ஆயிடணும். நீங்க அடுத்த வருஷம் நீங்க வெகாக்ஷன்ல வெளில போயிடணும்னா ஓகே சார் ஃபைன் சார் சொல்லிட்டு கை கழுவுறாருல்ல, அப்பதான் என்ன சார் கை கழுவிட்டீங்க அவ்வளவுதான் அவங்களை முடிஞ்சு போச்சு அப்படின்னு. இந்த மாதிரி தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் டிசியை பொறுத்த வரைக்கும் அங்க டெல்லி கேபிட்டல்ஸ்ல ஒரு ரெக்கார்ட் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் 220 பிளஸ் அடிப்பாங்க, இல்ல 200க்கு மேல. ஆமா ஆமா, அந்த பயங்கரமா டிஃபெண்டும் பண்ண முடியும் அந்த கிரவுண்ட்ல. ஆனா இங்க கேஎல் ராகுல் டாஸ் வின் பண்ண உடனே சேசிங்னு போய் சூஸ் பண்ணாரு. அங்கேயே மேட்ச் கொலாப்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும். அதான்டா கேஎல் ராகுல், நீங்க உங்க இஷ்டத்துக்கு கூப்பிட்டு திட்டுவீங்க, உங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்தா மட்டும் என்ன கொண்டாடுவீங்களா? கிடையவே கிடையாது. இன்னைக்கு எவ்வளவு பொறுப்பா ஆனாரு தெரியுமா? அவரோட பொறுப்பு ரொம்ப பிடிச்சிருச்சு. 5 ரன்ல அவுட் ஆனாரு.
இந்த மாதிரி டெடிகேஷன் என்னைக்கா இருந்திருக்கா அவரு? 4 அடிக்கிறாரு, அங்க இருந்து பூரான் பாக்குறாரு, டேய் உன்னை கேப்டன் சேர்த்து தூக்க போறாரா? ஆமா இல்ல, டக்குன்னு அவுட் ஆகுறாரு. அடுத்து பூரான் போய் பொலமனு பொழந்துட்டு இருக்காரு. நீ ஏன்டா பழகுற? அடுத்து நான் தான் கேப்டன் சொல்லி அவர் அடிச்சு நிக்கிறாரு. வாட் a strategy. என்னண்ணா இவ்வளவு சிம்பிளா முடிச்சிட்டீங்க பேட்டிங் ஆர்டரை. சரி ஓகே. கேஎல் ராகுல் எப்ப T20 வேர்ல்டு கப் எடுக்கலையோ அப்பயே ஒரு ஃபார்ம் போயிடுச்சு. அது வேற விஷயம். சரி நீங்க டிசி பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி எங்கடா ஃபார்ம்ல இருந்து? சரி ஓகே ஓகே விடுங்க, வன்மத்தை கக்க வேணாம். வன்மத்தை கேட்கலடா, உண்மையை சொல்றேன். டிசி பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மெக்கர் தான் அடிப்பார்னு நினைச்சோம், டக் அவுட். ஐயோ, ஆனா அவரோட ஓப்பனிங் பார்ட்னரான அபிஷேக் பொரல் வந்து சூப்பரா கொண்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் சாய் ஓப்பு, ரிஷப் பண்ட் ஒரு 30+, கடைசியில வந்து நம்மளோட கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் அவர் செமையா நாக் ஆட் இருந்தாரு. யாரால மறக்க முடியாது. 57 அடிச்சிருந்தாரு 25 பால். எஸ், ஏன்னா அவர் இந்த சீசன் ஃபுல்லாவே டெல்லிக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. நல்லா ஆடிட்டு இருக்காரு. அண்ட் ஸ்டில் இப்போ ரீசெண்ட் டைம்ல கூட சொல்லி இந்த குல்தீப் யாதவ் வந்து எனக்கு பவுலிங் போடவே மாட்டேங்கிறாரு. ஏங்கன்னு கேட்டா இல்ல T20 வேர்ல்டு கப்ல வந்து நிறைய ஒரு ஐடியாஸ் வச்சிருக்காரு போல, மேபி என்ன எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அங்க போனாலும் எங்க போனாலும் இந்த பக்கம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 7 பவுலர்ஸ் கிட்ட யூஸ் பண்ணியிருந்தாங்கண்ணே. அதுக்கு அப்புறமா இல்லையா யாருமே இல்ல, அதனாலதான் யூஸ் பண்ணல. டக் அவுட்ல கூட கூப்பிட்டாங்க, இம்பாக்ட் பேர் 10 கூப்பிட்டாங்க. ஆனா அதுக்குள்ள 20 ஓவர் முடிஞ்சிச்சு. 20 ஓவர் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். நீங்க அடுத்த வாட்டி IPL 20 ஓவரா கன்சிடர் பண்ணாங்க. ஒரு 35-40 வச்சுப்போமா? 10 பவுலர்ஸ் 10 பவுலர்ஸ் 5 பவுலர்ஸ் அடிச்சிங்கன்னா ஆடியன்ஸ் கூட வந்து த்ரோ பண்ணி போடலாம். ஆக்சுவலி இது ஏன் 7 பவுலர்ஸ் நிறுத்தினாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா டீம்ல 3 விக்கெட் கீப்பர்ஸ் இருக்காங்க, அதனால மட்டும் தான். அண்ட் அப்படியே டெல்லி கேபிட்டல்ஸ் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். அப்படியே முடிச்சிட்டு இங்க வர்றதுக்கு 14 மேட்ச் ஓவர். இந்த பக்கம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட பேட்டிங் அவங்களுக்கு இன்னும் ஒரு மேட்ச் இருக்குப்பா. ஓகே, அவங்க பக்கம் வந்தோம் அப்படின்னா இன்னைக்கு இசாந்த் சர்மாவோட பவுலிங் சூப்பரா இருந்துச்சுன்னா அத சொல்லு சொல்லி முடிச்சிடுறேன். கடைசி 11 வருஷத்துல அவரோட பெஸ்ட் பவுலிங் ஃபிகர் இது. அத சொல்லு சொல்றா. ஏதாவது இன்னும் கேஎல் ராகுல் விக்கெட் எடுத்திருந்தாரு, டிகாக்க தூக்குனாரு, அத சொல்லு கூட. அத சொல்லு நீங்க ஏதாச்சும் சொல்லுங்க. என்னடா இசாந்த் சர்மா பத்தி பாயிண்ட் சொன்னதா சொன்னீங்க. நீங்க லாஸ்ட் டைம் கூட பாத்திருப்பீங்க, விராட் கோலியோட விக்கெட் எடுத்திருப்பாரு. விராட் கோலி எடுத்துட்டு ஒரு செலிபிரேட் வேற பண்ணிருப்பாரு. ஆனா நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க, விராட் கோலி பண்ணா எடுத்துட்டு போயிடுறாரு. ஆனா ஒரு வேளை விராட் கோலி அது காண்டா இருந்தாருன்னு வச்சுக்க, இஷாந்த் சர்மா போடுற எல்லா ஓவரும் பறக்கும் வந்து. ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு நண்பன் ஒருவன் வந்த பிறகு. சரி ஓகே, இருந்துட்டு போட்டோம். ஓகே, ஸோ எனக்கு LSGல நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஸ்டார்டிங்ல விக்கெட் விட தான் அவங்க வந்து டீம் அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகிட்டே இருந்தாங்க. எஸ்பெஷலி கேஎல் ராகுல் என்னதான் வந்து நீங்க சொன்னாலும் அடிச்சவரை பத்தி பேசுங்க, நிக்கோலஸ் பூரானை பத்தி பேசுங்க. அப்ப பூரான் அதான் சிம்பிளா முடிச்சேனடா, நீ 4 அடிச்ச போது உனக்கு கேப்டன் தூக்க போறாங்கடா அப்படின்னு. ஆமா இல்ல, நீ என்ன அப்படி அடிக்க, நான் தானே அடுத்த கேப்டன், அதனால தானே பொறுப்பாருன்னு சொன்னாங்களா, அதான் சிம்பிள். ஆனா இவர் அடிச்சது ஒரு காரணம் இருக்குண்ணே. கடைசியில டெய்லண்டர்னு நினைச்சு அர்ஷித் கான் ஒரு பிளேயர் உள்ள வந்தாருண்ணா. அர்ஷித் கான் சரியான சம்பவம் பண்ணாருண்ணே. ஆமா, அவர் அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அங்க சஞ்சய் கோயங்கா எகிரிட்டு இருக்காரு, கத்திட்டு இருக்காரு. தெரிஞ்சு சைட்ல தான் மணி பட்டோட போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா சரியான பேட்டிங் ஆடினாரு. ஆனா அவரோட பவுலிங்ல அவர் எடுத்த ஒரு பெரிய பிரேக் த்ரூ என்னன்னா மெக்கருக்கு விக்கெட் எடுத்தது அந்த அர்ஷத் கான் தான். அவுட். ஆமா, அந்த அர்ஷத் கான் தான். இந்த சீசன் எனக்கு ரொம்ப எதிர்பாராத விஷயங்கள் இருந்துச்சு. ஏன்னா சுனில் இன்னொரு பக்கம் டக் அவுட் ஆனாரு, ஒரு பக்கம் வந்து நல்லா மெக்கருக்கு வந்து டக் அவுட் ஆகிறாரு. ஏன்னா மெக்கருக்கு வந்து சொல்லியிருந்தாங்க சிங்கிள்லாம் அடிக்க மாட்டேப்பா, இல்லை நான் ஓவரோட கடைசி பால் வந்து சிங்கிள் எடுப்பேன், ஏன்னா ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்கிறதுக்காக அப்படின்னா. யாரா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதான் அவர் விக்கெட் அர்ஷத் கான் எடுத்தது மட்டும் இல்லாம பேட்டிங்ல வந்து ஒரு 50+ பயங்கரமான சம்பவம் பண்ணியிருந்தாரு. ஆனா இதெல்லாம் பண்ணியும் கடைசி ஓவர் வரைக்கும் வந்தோம், மேட்சை தோத்துட்டாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அதான் சொன்னா 6க்கு 3 தோண்டி வச்சிருக்கேன், உட்காந்துரு போ, படுத்துட்டு போ. இதுல வேற ஜெயிச்சு போயிட்டு வேற நீங்க வந்து ஓகே. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரன் ரேட்டு ரெண்டாவது மோசமான ரன் ரேட் அவங்க கிட்ட தான் இருக்கு. -0.78 சம்திங் இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க ஜெயிச்சு அந்த மும்பைக்கு எதிரான மேட்ச் எப்படி நம்ம ஜெயிக்கணும், SRH அடிச்சாங்கன்னா 10 ஓவர்ல, அந்த மாதிரி இவங்க 5 ஓவர்ல அடிக்கணும். அப்பதான் ரன் ரேட் எகிற முடியும். வீடியோ தனியா பண்றியா? அப்போ 5 ஓவர்ல எப்பறம் அடிக்க முடியும்? என்னடா 5 ஓவர்ல கேம்ல ஈஸி மோட்ல போட்டு விளையாண்டா கூட 5 ஓவர்ல அடிக்க முடியாது. ஏதாவது கேட்ச் கிச்சு ஆகுண்டா? நான் அடிப்பாங்கன்னு சொல்லலன்னு, அடிச்சாதான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். வாய்ப்பெல்லாம் வேணாம். அதாவது டெல்லிக்கும் லக்னோவுக்கும் மேத்தமெட்டிக்கல் சான்ஸ் மட்டும் தான் இருக்கு குவாலிஃபிகேஷன். என்னடா மேத்தமெட்டிக்கல், என்னடா கணித மேதை ராமானுஜம் மாதிரி பேசிட்டு இருக்கான். பிராக்டிகல் உள்ள வாடா. பிராக்டிகலா வாய்ப்பே இல்லைன்னு. பிராக்டிகலா வாய்ப்பு இல்லை, அதான் பார்த்தா தெரியுது பிராக்டிகலா பாஸ் ஆயிருக்கு. ஆனா CSK RCB 2 பேருமே குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கானே. இது வந்து ஹர்பஜன் சிங்ன்ற ஒருத்தர் சொன்னாரு, எல்லாத்தையுமே சான்ஸ் இருக்கு. எழுதி போடுங்க. SRH வந்து 2 போட்டியும் அடி வாங்கி தோத்தாங்கன்னா கீழே வந்துருவாங்க. காவியா ஒருத்தங்களுக்கு 83 75 எடுத்து வச்சு உட்காந்துருக்காங்களா, இவங்க 2 மேட்ச் தோக்க போறாங்க. போடா, ஃபைனல் ஆட போறது SRH தான் தெரிஞ்சு. நீ வேணா பாரு, அவங்க கூட ஆட போறது வேணா சென்னையா இருக்கலாம், இல்ல உனக்கு வேணாம் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு கேட்க ஆடலாம். ஃபைனல் CSK RR. CSK RR.